என் பேர் அபிநயா. நான் ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸராக செலக்ட் ஆகியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் அப்பாவுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அவங்களோட மோட்டிவேஷனால தான் அவங்க தான் என்னை ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும், ஒரு ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மோட்டிவேட் பண்ணது. நான் காலேஜ் படிக்கும் போதுலேருந்து அவங்க அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ அதை பார்க்கறதுக்கு அவங்க இல்லை. ஆனாலும் அவங்க சொன்னதை வந்து நான் நிறைவேற்றி காட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் குரூப் எக்ஸாம் தான் படிக்க ஆரம்பித்தேன். குரூப் 4, குரூப் 2 அதான் படிக்க ஆரம்பித்தேன். யூனிஃபார்ம் சர்வீஸ் மேலே அவ்வளோவா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எக்ஸாம் ஃபியருக்காக நிறைய எக்ஸாம் எழுதுவோம்ல, அந்த மாதிரி நான் பிசி எக்ஸாம் எழுதினேன். அதில் வந்து ஒரு எக்ஸாம் போன வருஷம் கிளியர் பண்ணி ஃபிசிக்கல் போய் ஓவரால் கட் ஆஃப் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு அது கிடைக்கல. அன்னைக்கு அந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்த அன்னைக்கு நைட்டு நான் முடிவு பண்ணேன், அந்த யூனிஃபார்ம் நான் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவு பண்ணி அன்னைக்கு நைட்டே நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன் எஸ்ஐக்கு. அதுதான் அந்த ஒரு மோட்டிவேஷன் தான் என்னை இங்கே வரலையும் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. அந்த எனக்கு ஃபுல்லாக இந்த 1 year ஃபுல்லாக என்ன மோட்டிவேட் பண்ணது அப்படின்னா அந்த யூனிஃபார்ம் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா ஒரு இடத்துலையும் நான் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரை பார்க்கும் போது எனக்கு அந்த யூனிஃபார்ம் மேலே ஒரு ஈகர்னஸாக இருக்கும். அதை நான் போடணும், பிசியை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீலிங்காக இருக்கும். இன்ன வரையும் எனக்கு அந்த ஃபீலிங் இருக்கு. ஏன்னா இன்னும் நான் அந்த யூனிஃபார்ம் போடலை. அது போட்டோன்னே வந்து அந்த ஈகர்னஸ் எனக்கு குறையும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் நிறைய பேருக்கு இங்கே தேங்க்ஸ் சொல்ல விரும்பணும். ஃபர்ஸ்ட் என் ஃபேமிலி, அவங்க என்னை ரொம்பவும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. 21 லாஸ்ட்ல வந்து நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். அப்பையிலேருந்து இப்போ வரையுமே கண்டிப்பாக நீ ஒரு ஜாப் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப நம்பினாங்க. எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், என் தங்கச்சி முதற்கொண்டு என்னை ரொம்ப நம்பினா. அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்னோட கோச்சஸ், நான் கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பழனிசாமி சார் அப்படின்னு சொல்லிட்டு சார் ஒருத்தவங்க, அவங்க வந்து நான் ஒருத்தி மட்டும்தான் பண்ணுவேன் எஸ்ஐக்கு, அவங்கள்ட்ட கோச்சிங்க்கு போவேன். ஆனாலும் எனக்காக கிரவுண்டுக்கு வந்து நின்று மார்னிங்கும் ஈவினிங்கும் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. அதனால அவங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப தேங்க் பண்ணிக்கணும். திருச்சியில் நான் காலேஜ் படிக்கும் போது என்னோட கோச் ஒருத்தவங்க இருப்பாங்க, கிங்ஸ்லி சார்னு சொல்லிட்டு. அவங்களும் வந்து நான் இன்ன வரையும் கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப என்னை மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஒரு டைம் பேசும்போதுமே எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு என்னை மோட்டிவேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மோட்டிவேஷனால தான் நான் இவ்வளோ இந்த இடத்துல வந்து நான் நிற்கிறேன்றேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு லைஃப் ஜேர்னி அப்படின்னு சொல்லலாம். கவர்மெண்ட் ப்ரிப்பரேஷன், எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது. அந்த ஜேர்னியில் வந்து நம்ம நிறைய பேரை வந்து மீட் பண்ணுவோம். எல்லாருமே நமக்கு ஒரு விஷயத்த வந்து கற்று தருவாங்க. சில பேர் மோட்டிவேட் பண்ணுவாங்க, சில பேர் நமக்கு இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. எனக்கு நிறைய பேர் வந்து ஃபினான்ஷியலாகவும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஸ்டடீஸ்லேயும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.